السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிபு தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி மரணத்தை நினைவு கூறுவோம் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த உலகில் தோன்றிய அனைவரும் ஒரு நாள் மரணித்து தீர வேண்டும் என்பது அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தாயின் கருவறையில் இருக்கும் போதே நம்முடைய வாழ் நாட்கள் இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை பற்றி குர்ஆனில் குறிப்பிட்டு பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குல்லு நஃப்ஸு தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு பிற இடத்தில் மரணத்தை பற்றி குறிப்பிடும் போது ஐனமா தக்கூனு யுத்ரீகுமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்றும் குறிப்பிடுகிறார். எங்கே இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹ் விதியாக்கிய அந்த மரணம் அவனை வந்து அடைந்து தீரும் என்பது அல்லாஹ் விதியாக்கப்பட்டது. அதேபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதத்தின், உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்த போதிலும் மரணம் வந்து அடைவது உறுதியாக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டு பேசுகிறான். அதேபோல இந்த மரணம் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஜாமி திருமதியில வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். மனித உள்ளங்கள் ஏற்படக்கூடிய தீய ஆசைகள், தீய எண்ணங்கள், தவறானவை அனைத்தும் தகர்க்கக்கூடியது மரணம் என்று அல்லாஹுடைய தூதர் அதை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது ஓதுகின்ற துவா, அல்லாஹுடைய தூதர் அந்த துவா பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த பிரார்த்தனையில் எத்தகைய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால், அல்லாஹுடைய தூதர் அந்த பிரார்த்தனை கூறுகிறார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா, இறைவா உன்னுடைய திருப்பெயரால் மரணிக்கிறேன், உன்னுடைய திருப்பெயரால் தான் நான் உயிர் வாழ்கிறேன் என்ற பிரார்த்தனை குறிப்பிடுகிறார்கள். அதே போல உறக்கத்திலிருந்து விழித்தெழும் போது ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையும் அல்லாஹுடைய தூதர் மரணத்தை பற்றி தான் நினைவூட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ அலைஹின் நுஷூர், எங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்படி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை இந்த மார்க்கம் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், முஅஜ்ஜமில் அராப்ல வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் என்னுடைய கைகளை அன்புடன் பற்றி பிடித்துக் கொண்டு எனக்கு நல்ல அறிவுரை கூறினார்கள். எத்தகைய நல்லுரை கூறினார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நீ இந்த உலகில் ஒரு பயணியை போல் வாழ், அல்லது ஒரு வழிபோக்கனை போல் இருந்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். மேலும் சொன்னார்கள், மண்ணறைக்குள் சென்று விட்டவர்களில் ஒருவனாக நீ கருதிக்கொள், இறந்து மரணித்து மண்ணாகி கபருக்குள் சென்று விட்டவர்களில் ஒருவனாக நீ கருதிக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் என்னுடைய கைகளை அன்புடன் பற்றி பிடித்துக் கொண்டு எனக்கு இத்தகைய அறிவுரை கூறினார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த அறிவுரை நம்மிடம் இருக்குமானால் நம்முடைய நிலை எத்தகைய நிலையாக இருக்கும்? நம்மிடத்தில் அந்த ஆணவம், கர்வம், நாம் பிறர் மீது கொள்கின்ற கோபம், நம் சகோதரனை பகைத்துக் கொண்டு வாழ்வது, இதுபோல தீய சிந்தனையெல்லாம் நம்முடன் இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதர் அந்த மரணத்தை நினைவு கூட்டக்கூடியவர்கள். அந்த மரணம் நம்மை வந்து அடைவது உறுதி, அதற்காக நல்ல அறங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. எனவே மரணத்தை நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.